பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருமையில் உள்ள பத்மநாபபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஓர் அரண்மனை ஆகும். இது கல்குளம் அரண்மனை எனவும் அழைக்கப்படுகிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்ட அரண்மனையானதால் இது கேரள அரசின் கட்டுப்பாட்டு கீழ் உள்ளது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியான வேலி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த அரண்மனையானது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் 1601 கட்டப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் சீன சிம்மாசனம். இது சீனாவிலேருந்து தருவிக்கப்பட்டதாகவோ இல்லை அன்பளிக்கு தரப்பட்டதாகவோ இருக்கலாம். ஆனால் 450 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம இந்தியன் மக்கள் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அரண்மனையில் மிகப்பெரிய அன்னதான கூடம் உள்ளது. இது அரண்மனையின் கூடையே பறைசாற்றுவதற்காக உள்ளது. ஏறக்குறைய 2000 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் இடவசதியுடன் இந்த கூடம் அமைந்துள்ளது. இந்த உணவு கூட்டத்தில் சினச்சாவ கோயில் அமைந்திருக்கிறது. அது உப்பரிக்க மாளிகைக்கு அருகே சரஸ்வதி அம்மன் கோயிலும் உள்ளது. அது சக்தி வாய்ந்த கோயில்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த அரண்மனையின் முக்கிய பகுதிகளை காணலாம். பூமுகம், நுழைவு மண்டபம், மந்திர சாலை, அபய மண்டபம், மணிமேடை, மணிக்கூண்டு, நாடக சாலை, கதைகளில் நடமாடும் இடம், ஊத்துப்புறம், உணவு கூடம்.